திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பதிகம் 6, பாடல் 10. வன் காந்தாரம். நாடு காவேரி வடகரை. அடர்பு அரிய ராவணனை அறுவரை கீழ் அடர்த்தவனே என்கின்றாள். அடர்பு அரிய ராவணனை அறுவரை கீழ் அடர்த்தவனே என்கின்றாள். சுடற்பெரிய திருமேனி சுடற்பெரிய திருமேனி சுண்ணவெண்ணீற்றவனே. சுடற்பெரிய திருமேனி சுண்ணவெண்ணீற்றவனே என்கின்றாள். மடல் பெரிய ஆளின் கீழ் அறம் நால்வர்க்கும் அன்று உரைத்தான் என்கின்றாள். மடல் பெரிய ஆளின் கீழ் அறம் நால்வர்க்கு அன்று உரைத்தான் என்கின்றாள். கடல் கருவி சூழ்ந்த கடல் கருவி சூழ்ந்த கழிப்பானை சேர்வானை கண்டால் கொல்லோ. கடல் கருவி சூழ்ந்த கழிப்பானை சேர்வானை கண்டால் கொல்லோ. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். 10ஆம் பாடலுடைய விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் எவராலும் வெல்ல முடியாத வல்லமை படைத்த அரக்கன் ராவணனை மழையின் கீழ் இடுகுண்டு நசுங்கும் நிலைக்கு தள்ளியவன் யாரு? சிவபெருமான். கைலாயத்தை பேர்க்கும்போது சுவாமி தன்னோட காலில் ராவணன் தலையை அமுத்தி செய்தார் அல்லவா, அதை இந்த பாட்டில் மேற்கோள் காட்டுகிறார். அப்புறம் சுடர்விட்டு பிரகாசமாக பெரிய திருமேனை கொண்டவன் என்றும், திருமேனியில் திருவெண்ணீர் பூசியவன் என்றும், பெரிய இலைகளை கொண்ட கல்லால் மரத்தின் கீழ் அமர்ந்த சனகாதி முனிவரின் நால்வருக்கும் அறம் உரைத்தவன் என்றும் தன்னோட மகள் இடைவிடாது பிதற்றிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். யாரை பற்றி பிதற்றிக் கொண்டிருக்கிறாள்? கடலின் மிகு பகுதியாய் உடைய உப்பிடங்கள் நிறைந்த திருக்கழிப்பாளையில் தளத்தில் உரையும் சிவபெருமானை தனது மகள் பற்றி கொண்டிருக்கிறார். கழிப்பாளை சிவபெருமானை கண்டால் போலும் சொல்லி இந்த பதிகத்தையும் பாடலையும் முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.